பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அல் காதிர் கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான முருங்கைக்கீரை இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். ட்ரையா இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிஸ்மில்லா. அளவுகள் வந்து ஒண்ணு நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ப்ரௌன் கலர் வந்துருச்சு. பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கப்ல அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுச்சு. அதே கடையில அரை கப்பு கடலை பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே அரை கப்பு வெள்ளை எடுத்துருக்கோம். பொன்னிறமா படப்படன்னு வச்சதும் மாத்திக்கலாம். வந்து காஷ்மீரி லால் மிர்ச்சி எடுத்திருக்கேன். இதுல காரம் கம்மி. ஒரு 5-6 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். இதுவும் வறுபட்டுச்சு. ஒரு 20 மிளகா இருக்கும். இது சரி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போடுறேன். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வறுபட்டுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி முறுமுறுன்னு இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். தூள் பெருங்காயம் போடுறதை விட பெருங்காயம் போடுங்க. அருமையா ஸ்மெல் இருக்கும். நல்லா சாப்பிடும்போது இட்லி பொடி போடும்போது நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கணும். முருங்கைக்கீரையும் அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். முறுமுறுன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆறட்டும். மிளகு அரை ஸ்பூன் போடுறேன். இது ரோஸ்டட் மிளகு தான். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள். இது ரோஸ்டட் தான். இது எல்லாமே ஒரு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். ஏன்னா இது ஆறின பிறகு தான் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே சூடோடு வச்சாக்கா கெட்டு போயிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம். அயன் ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாக்கா கெடாமல் இருக்கும். இது முடிக்கும் நல்லது. முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹேரும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.